இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ. ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ பண்றதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. நெறைய பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா VO3 இருக்கு, சோரா இருக்கு, Grok இமேஜின் இருக்கு. இந்த மாதிரி நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. பட் இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ VO3ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 8 செகண்ட் வீடியோ தான் உங்களால் ஜெனரேட் பண்ண முடியும். இது மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு 1 மினிட், ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரியான வீடியோ, இந்த மாதிரி ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பை ஸ்ப்ளிட்டாக நீங்கள் பண்ணலாம். பட் என்னென்னா அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்காது. ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க, வீடியோ 1ல் ஒரு கேரக்டருக்கும் ஆனால் வீடியோ 2ல் ஒரு வேறு கேரக்டருக்கும் இந்த சீன் கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஸ்க்ரீன் கன்சிஸ்டன்சி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது Grok. ஸோ இதில் நம்ம இமேஜின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. Grok இமேஜின் மூலயமா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு சீன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு ஸோ அதை எப்படி நம்ம ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் ChatGPT யூஸ் பண்ணுறேன். ஸோ ChatGPT யூஸ் பண்ணி நாம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம சீனுக்கான அந்த ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன சீனுக்கான டெஸ்கிரிப்ஷன் கேட்கும், அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ செகண்ட்ஸ், எவ்வளோ டியூரேஷனுக்கான சீன் வேணும்னு கேட்கும், அந்த சீனை எவ்வளோ செகண்ட்ஸாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கேட்கும். இப்போ இந்த ப்ராம்ப்டை நான் ரன் பண்ணுறேன் ChatGPTல. லிட்டில் கிருஷ்ணா playing blue lying on the tree branch in a night full moon. ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒரு 15 செகண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ வேணும். அந்த 15 செகண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி 6 செகண்ட்ஸாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ அதற்கான அந்த ப்ராம்ப்ட்ஸை, இமேஜ் ப்ராம்ப்ட்ஸை நமக்கு ChatGPT நமக்கு கொடுக்கும். இனிஷியலாக ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் வேணும். ஸோ எதுக்கு அந்த இனிஷியல் இமேஜ் ப்ராம்ப்ட் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய சீன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம இமேஜில் நம்ம சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி லுக்ஸ் வேணும், இந்த மாதிரி வேணுங்கிறத நம்ம ஏற்கனவே ஜென்ரேட் ஆகிற இமேஜ் நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு Grok இமேஜினில் போயிட்டு நம்ம இந்த ப்ராம்ப்டை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு இமேஜில் நம்மளுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்னவா வேணால் கொடுத்துக்கலாம். பட் இப்போ நம்மளுடைய சீனுக்காக 3:2 கொடுத்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இப்போது நமக்கு நிறைய இமேஜஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இமேஜஸில் நம்ம ஒரு இமேஜ் சூஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு போஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது பேஸ் பண்ணி வேறு ஏதாவது இமேஜஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் நிறைய இமேஜஸ், நமக்கு இது ரிலேட்டடான இமேஜஸ் கிடைக்குது. ஸோ இதில் மேபி நமக்கு இந்த இமேஜும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். லைக் நம்ம இந்த இமேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம். இது இன்னும் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கு இல்லையா? ஸோ இந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்த ப்ராம்ப்ட் என்ன, சீன் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ சீன் 1க்கான ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை நம்ம ஆட் பண்ணிவிட்டு, பட் என்னென்னா நீங்கள் இப்போ இமேஜ் அப்லோட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த இமேஜ், அந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு பிஹேவியர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் ஆட்டோமேட்டிக் வீடியோ ஜென்ரேஷனுங்கிற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ண உடனே ஜென்ரேட் ஆகாது. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஒரு சீன் 1க்கான ப்ராம்ப்டை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இப்போது இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜென்ரேட் ஆன அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 6 செகண்ட்ஸ்க்கான வீடியோ. இந்த வீடியோவுடைய ஃபைனல் பார்ட், இதுதான் ஃபைனல் பார்ட். ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஜென்ரலாக பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த லாஸ்ட் ஃப்ரேமுக்கு உங்களுடைய ஸ்லைடரை நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி வீடியோ ஃப்ரேம் ஒரு ஆப்ஷனை கொடுத்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப பேக் வந்துட்டு உங்களுடைய செகண்ட் சீனுக்கான அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணுங்கள். இப்போது அந்த காப்பி பண்ண ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போது ஜென்ரேட் ஆகிற இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் பர்சன், அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சேம் தான், ஆனால் வந்து அந்த என்விரான்மெண்ட்டும் சேமாக இருக்குது. பட் நமக்கு வீடியோ அப்படிங்கிறது ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு மெயின்டைன் ஆகும். இப்போது இதுலேயும் இந்த வீடியோடைய லாஸ்ட் ஃப்ரேமையும் நீங்கள் காப்பி பண்ணிட்டு திரும்ப இது Grok Imagine போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப சீன் 3 நீங்கள் போயிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ சேம் வீடியோ, சேம் கேமரா மூவ்மெண்ட், பட் என்னென்னா அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நமக்கு மெயின்டைனாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆன வீடியோ எல்லாமே இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இப்போது நமக்கு டவுன்லோட் ஆன இந்த எல்லா வீடியோவையும் நம்ம கம்பைன் பண்ணுறதுக்காக 123 ஆப்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஒரு எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் நாட் அ ப்ராப்ளம். இப்போது நமக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம சீன்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ன சீன் வரணும், செகண்ட் என்ன சீன் வரணும் அப்படிங்கிறத. ஸோ இது நமக்குடைய ஃபர்ஸ்ட் சீன். ஸோ இந்த சீனை நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு இதனுடைய செகண்ட் ஸ்க்ரீன், இதனுடைய தேர்டு சீன். இப்போது இது நமக்கு ஒரு ஆடியோன்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்தான வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் கேரட்டோடைய கன்சிஸ்டன்சியோட. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஏஐ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. பாய்.